திமுக பொதுக்குழுவில் முதல் நிகழ்வாக இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ரமேஷ், இந்த இரங்கல் தீர்மானத்தில் விஜயகாந்த் மறைவுக்கு கூட இரங்கல் தீர்மானம் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. விவரங்கள் என்ன? மறைந்த தேமுதிக நிறுவனரும் தலைவருமான விஜயகாந்த் மறைவுக்கு திமுக பொதுக்குழு கூட்டத்தில் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு வருகிறது. திமுகவின் பொதுக்குழு கூட்டம் மதுரையில தொடங்கியிருக்கக்கூடிய சூழல்ல முதலாவதாக பொதுக்குழு கூட்டத்தில் இரங்கல் தீர்மானத்தை திமுகவின் செய்தி தொடர்பு குழு தலைவர் டி.கே. இளங்கோவன் வாசிட்டு வராரு. அந்த வகையில முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. போப் பிரான்சிஸ் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. அடுத்தபடியாக சீதாராம் யெச்சூரி, சங்கரையா மறைவு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டதை பார்த்தோம். அதே மாதிரி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கும் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டிருக்கிறது. வேறொரு மற்றொரு அரசியல் கட்சி இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு திமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டிருப்பதும் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி மாவட்டம் முழுவதுமே மறைந்த திமுகவினுடைய முக்கியமான நிர்வாகிகள், மாவட்ட அளவில் இருக்க முக்கியமான பொறுப்புல இருக்கின்றவர்கள் மறைந்தார்கள். அவர்களுடைய மறைவுக்கும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் வாசிக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. இரங்கல் தீர்மானம் முடிந்ததற்கு பிறகுதான் அரசியல் ரீதியான தீர்மானம் அப்படிங்கிறதும் வாசிக்கப்படும். அரசியல் ரீதியான தீர்மானத்தில் மத்திய பாஜக அரசை கண்டித்து தீர்மானங்கள் இருக்கும் அப்படின்னும், திமுகவினுடைய சாதனைகளை வலியுறுத்தி தீர்மானம் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாகத்தான் பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில திமுகவின் பொதுக்குழு கூட்டம் கூடியிருக்கக்கூடிய சூழல்ல இரங்கல் தீர்மானம் இப்போது வாசிக்கப்பட்டு வருகிறது. இதனுடைய அடுத்த நிகழ்வு என்ன ரமேஷ்? முக்கிய தீர்மானங்கள் எப்போது நிறைவேற்றப்பட இருக்கிறது? இரங்கல் தீர்மானம் முடிந்த உடனேயே அரசியல் ரீதியான தீர்மானம் தான் நிறைவேற்றப்படும். 33 தீர்மானங்கள் இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அரசியல் தீர்மானம் மட்டும் அல்லாம திமுகவில் மேற்கொள்ள வேண்டிய பல மாற்றங்கள் குறித்த தீர்மானமும் இதுல இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முதலாவதாக மிக முக்கியமாக நிதி விவகாரம், அதாவது பள்ளி கல்வித்துறைக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கல அப்படின்னு திமுக அரசு குற்றம் சாட்டியிருக்காங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி நிதி நிலுவையில் இருக்கு அப்படின்னு பல நிதி விவகாரங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் பலமுறை செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. எனவே இந்த நிதி விவகாரத்துல மத்திய பாஜக அரசு தமிழகத்தை வஞ்சிப்பதாக கூறி ஒரு தீர்மானம் இடம்பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆளுநர் விவகாரம், ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் அவ்வப்போது ஒரு மோதல் போக்கு நீடித்து வருவதை பார்க்க முடிகிறது. எனவே ஆளுநரை கண்டித்தும் ஆளுநர் பதவியை நீக்கம் செய்வது தொடர்பாகவும் சில தீர்மானங்கள் இந்த பொதுக்குழுவில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. திமுகவில் இளைஞர் அணி, மகளிர் அணி, வழக்கறிஞர் அணி அப்படின்னு மொத்தம் 23 அணிகள் இருக்கிறது. இதுல புதிதாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படின்னு ஒரு அணியை திமுக உருவாக்குவதற்கு முடிவு செய்திருப்பதா சொல்லப்படுகிறது. எனவே புதிதாக ஒரு அணி உருவாகணும் அப்படின்னா திமுக பொதுக்குழுவில் அதற்கான ஒப்புதலை பெற வேண்டும். அந்த ஒப்புதல் பெறப்பட்டு புதிதாக ஒரு அணியும் இந்த பொதுக்குழுவின் மூலம் உருவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி துணை பொதுச் செயலாளர் எண்ணிக்கையை திமுக உயர்த்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. இளைஞர்கள், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில அந்த துணை பொதுச் செயலாளர் எண்ணிக்கை உயரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுச் செயலாளருக்கு அடுத்தபடியாக திமுகவுல அந்த முதன்மை செயலாளர், பொருளாளர் பதவியெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு இணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை திமுக உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் திமுக வட்டாரத்துல கடந்த ஒரு வாரமாகவே பேசப்பட்டு வருகிறது. அப்படி ஏதேனும் ஒரு பதவி உருவாகுமா? அப்படி இணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவி உருவானா அதற்கான இடத்துல யார் வருவா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் திமுக வட்டாரத்திலையும் அரசியல் வட்டாரத்திலையும் எழுந்திருக்கு. இப்படியாகத்தான் பல்வேறு எதிர்பார்ப்புகள் மத்தியில திமுக பொதுக்குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. 10 மாதத்துல சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறதுனால திமுக தன்னுடைய தேர்தல் பரப்புரையை இந்த பொதுக்குழு கூட்டம் மூலம் தொடங்கிவிட்டது அப்படின்னு தான் திமுக வட்டாரத்துல சொல்றாங்க. இப்படியாகத்தான் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறது மதுரையில தொடங்கியிருக்கிறது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் 12 மணிக்கு மேல் இந்த பொதுக்குழு கூட்டத்துல பேச இருக்காரு. பொருளாளர் பேசுவாங்க, பொதுச் செயலாளர், முதன்மை செயலர் எல்லாமே பேசுவாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 45 நிமிடம் திமுக தலைவர் இந்த பொதுக்குழு கூட்டத்துல பேசுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கக்கூடிய அதே சமயம் பல எச்சரிக்கைகளையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடுக்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எச்சரிக்கைகள் என்னென்ன, தேர்தலுக்கான வியூகம் என்ன அப்படிங்கிற ஒரு பல்வேறு எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கிறது. இப்படியாகத்தான் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறது மதுரையில தொடங்கியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.